Welcome you all to 6th standard social science class. In this video we are going to see about history, third lesson, Indus civilization. This is our part 3 video. Leader in Mohenjo-daro. A sculpture of seated male has been unearthed in a building with a headband on the forehead and a smaller ornament on the right upper arm. His hair is carefully combed and beard finely trimmed. Two holes beneath the earth suggest that the head ornament might have been attached till the ear. The left shoulder is covered with a shawl-like garment decorated with designs of flowers and rings. This shawl pattern is used by people even today in those areas. அதாவது ஒரு அமர்ந்த நிலையில் இருக்க ஒரு ஆணோட சிலை வந்து முகஞ்சதுரோவில் இருக்கிற ஒரு கட்டடத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலையோட நெத்தியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிறிய அணிகலன் இருக்குது, அதாவது ஹெட்பேண்ட் கட்டியிருக்காங்க. அதாவது பட்டை, தலைப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது கட்டியிருக்காங்க. அவங்களோட ரைட் ஆர்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிறிய அணிகலன்கள் காணப்படுது. அதே மாதிரி தலைமுடியை நல்லா சீவியிருக்காங்க, தாடியை நல்லா ட்ரிம் பண்ணியிருக்காங்க. காதுக்கு கீழே ஒரு துளை இருக்குது, அதாவது ஒரு ஓட்டை இருக்குது. எதுக்காக இந்த ஹோல் இருக்குது அப்படின்னா தலையில் அணிகிற ஆர்னமெண்ட் காது வரைக்கும் கொண்டாந்து இணைக்கிறதுக்கு இந்த ஹோலை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது தோளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூக்கள் இல்லை அப்படின்னா வளையங்கள் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஷால் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஷாலை போட்டு மூடியிருக்காங்க. இது போன்ற வடிவமைப்பு கொண்ட ஷால் இன்னுமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இன்னுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம். இந்துஸ் பீப்புள் ஹேட் டெவலப்டு எ சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட் அண்ட் மெஷர்ஸ். ஐவோரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத் இஸ் 1704 millimeter, the smallest division ever recorded on a scale of other contemporary civilization. அதாவது இந்துஸ் பீப்புள் ஸ்டாண்டர்டைஸ் வெயிட் அண்ட் மெஷர்ஸை யூஸ் பண்ணாங்க, உருவாக்கி அதை யூஸ் பண்ணாங்க. லோத்தல்ங்கிற பிளேஸ் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தந்தத்திலால் ஆன ஸ்கேல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்துஸ் சிவிலைசேஷன் இருந்த காலத்தில் நிறைய சிவிலைசேஷன் மெசபடோமியன் சிவிலைசேஷன், எகிப்த் சிவிலைசேஷன்லாம் இருந்துச்சுல, அந்த சிவிலைசேஷன்லேயும் பார்க்கும்போது இதை விட சின்ன ஸ்கேல் யாருமே கண்டுபிடிக்கல. இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்ச ஸ்கேல்லையே இதுதான் மிகச்சிறிய பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The word civilization comes from the ancient Latin word civics, which means city. அதாவது சிவிலைசேஷன் அந்த வேர்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆன்ஷியன்ட் லத்தின் வேர்டில் சிவிக் அந்த வேர்டில் இருந்து தான் வந்துச்சு. அதோட மீனிங் சிட்டி. Do you know? This little statue was found at Mohenjo-daro. When Sir John Marshall saw the statue known as the Dancing Girl, he said, "When I first saw them, I found it difficult to believe that they were prehistoric modeling. Such as this was unknown in the ancient worlds up to the age of Greece. I thought that these figures had found their way into levels some 3000 years old to which they probably belonged."
அதாவது இந்த சிறிய நடனம் ஆடுற மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணோட சிலை வந்து மொஹஞ்சதரோவில் கிடச்சிது. இந்த சிலையை பார்த்துட்டு சர் ஜான் மார்சல் வந்துட்டு இந்த சிலை வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா இந்த சிலையோட உருவாக்கம் வந்து கிரேக்கர்கள் காலத்தை சார்ந்ததாக இருந்துச்சு. இது மாதிரி வந்து கிரேக்கர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் இது மாதிரியான சிலை உருவாக்கம் வந்து தெரிஞ்சிருந்தது மக்களுக்கு. பண்டைய கால மக்களுக்கு வந்து இது மாதிரி சிலை உருவாக்கம் வந்து தெரியாது. இவர் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஒரு 3000 வருஷத்திற்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா வந்து இந்த சிலை வந்து இந்து சிவிலைசேஷன் அந்த காலகட்டத்தை சார்ந்த சிலை தான். Next also, do you know KVT complex Korkai Vanji Tondi spread over Afghanistan and Pakistan has many places. Names of those were mentioned in Sangam literature. Korkai Vanji Tondi Madurai Urai Kudalkar are the names of places in Pakistan. Korkai and Pumbuhar in Afghanistan are related to the cities and ports mentioned in the Sangam age. The names of the river Kaveri and Purunans in Afghanistan and the river Kaveri Wala and the Purunai in Pakistan also occur in Sangam literature. அதாவது கேவிடி அப்படின்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானில் இன்னுமே கொர்க்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல்கர் அப்படிங்கிற நேம்ஸ் கொண்ட பிளேசஸ் வந்துட்டு இன்னுமே இருக்குது. கொர்க்கை பூம்புகார் அப்படிங்கிற சங்ககால டவுன்ஸ் அண்டு போர்ட் அப்படின்னா எனது துறைமுகங்கள் இந்த பெயர்களை கொண்ட இடங்கள் இன்னுமே ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ரிவர் காவேரி மற்றும் பொருணன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் இருக்க ரிவர் வந்து காவேரி வாலா மற்றும் பொருணை இந்த தமிழ் பெயர்கள் வந்து இன்னுமே சங்கம் லிட்ரேச்சரில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பெயர்களை சங்கம் லிட்ரேச்சரில் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், do you know the hidden treasures of இந்து சிவிலைசேஷன்? அதாவது இந்து சிவிலைசேஷனில் மறைஞ்சு கிடக்கிற பொக்கிஷத்தை பற்றி எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் ரிட்டன் இன் எ ஸ்கிரிப்ட் ஆஃப் தோஸ் டைம்ஸ் கேன் ப்ரொவைட் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கஸ்டம்ஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எனி பிளேஸ் ஆர் டைம். ஸோ ஃபார் த இந்து ஸ்கிரிப்ட் ஹேஸ் நாட் பீன் டிசைஃபர்டு. Therefore, we must look for other clues to know about the Indus people and their lifestyle. அதாவது பழங்கால எழுத்துக்களை படிப்பதின் மூலம் நம்ம வந்து அக்கால நாகரிகத்தையும் அவங்களோட வாழ்க்கை முறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னுமே இந்துஸ் பீப்புளோட எழுத்துக்களை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் அவங்க இந்துஸ் பீப்புளோட மக்களின் வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் சான்றுகளை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்பேரல் காட்டன் ஃபேப்ரிக் வேர் in common use. Clay spindles unearthed suggest that yarn was spun. Wool was also used. அப்பேரல் அப்படின்னா உடைகள். பொதுவாக அவங்க வந்து பருத்தியிலான ஆடையை தான் அணிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த நூலை சுற்றி வைக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்போம்ல சுழல் அச்சு, அந்த இது வந்துட்டு நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நூற்களை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து கம்பளியால் உள்ளன் கிளாத்ஸை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. Love and peace. Settlements were built on Jain platforms and elevated grounds. The Indus civilization seems to have been a peaceful one. Few weapons were found and there is no evidence of an army. They displayed their status with garments and precious jewelries. They had an advanced civic sense. குடியிருப்பு பகுதிகள் தரைமட்டத்திலேருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களாக கட்டப்பட்டிருக்குது. இந்துஸ் பீப்புள் வந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா போர் படைகள் இருப்பதற்கான சான்றே நம்மளுக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து சில ஆயுதங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்துஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க.
அவங்களோட ஸ்டேட்டஸை வந்துட்டு எப்படி டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்படின்னா விலை மதிப்பு மிக்க விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள், அதாவது நகைகள், விலை மதிப்பற்ற நகைகளை வந்து அவங்க அணிஞ்சிக்கிறதுனால அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மேம்பட்ட நகர வாழ்க்கையையும் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. Ornaments were popular among men and women. They adorned themselves with necklaces, armlets, bangles, finger rings, ear studs, and anklets. The ornaments were made of gold, silver, ivory, silk, copper, terracotta, and precious stones. அதாவது ஆண்கள் பெண்கள் என இருபாலர்களும் இந்த ஆபரணத்தை விரும்பி அணிஞ்சிருந்தாங்க. அதில் வந்து என்னென்ன வந்து ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னா, நெக்லஸ் வந்து அணிஞ்சிருந்தாங்க எல்லாருமே, வளையல், மோதிரம், தோடு, கொலுசு இதெல்லாமே அணிஞ்சிருந்தாங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், யானையோட தந்தம், சங்கு, செம்பு, சுட்ட மண், விலையுயர்ந்த கற்களால் இந்த ஆபரணங்கள்லாம் செய்யப்பட்டிருந்தன. அயன் வாஸ் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இந்துஸ். இந்துஸில் இருந்த பீப்புளுக்கு வந்துட்டு இரும்பை பற்றி தெரியாமல் இருந்துச்சு. இன்ஃபோ பிட்ஸ் பாருங்கள். காப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ் வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம், அதாவது மெட்டல் எது அப்படின்னா காப்பர், செம்பு. நெக்ஸ்ட், டூ யூ நோ இந்துஸ் பீப்புள் யூஸ்டு த ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கார்னிலியன் டு டிசைன் ஜுவல்லரிஸ். கார்னிலியன் அப்படின்னா என்னது? சிவப்பு நிற மணிக்கற்கள். இதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜுவல்லரிஸ் வந்து மேக் பண்ணாங்க இந்துஸ் பீப்புள். Who governed them? Historians believe that there exists a central authority that controls planning of towns and oversees trades, maintenance of drainage and peace in city. அதாவது who governed them, அதாவது அவர்களை நிர்வகித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு அதிகார மையம் இருந்திருக்கும். அந்த அதிகார மையம் வந்து நகர திட்டமிடுதலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால்கள் அமைக்கவும் பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள்லாம் நம்புகிறாங்க. ஆக்குபேஷன். The main occupation of Indus civilization people is not known. However, agriculture, handicraft, pottery making, jewelry making, weaving, carpentry and trading were practiced. There were merchants, traders and artisans. Rearing of cattle was another occupation. People of those time known how to use the potter's wheel. They reared domesticated animals. அதாவது அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முதன்மை தொழில் எது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனாலும் வேளாண்மை செஞ்சுருக்காங்க, கைவினை பொருட்கள் தயார் செஞ்சுருக்காங்க, பானை செய்கிற தொழில் செய்திருக்காங்க, ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுற தொழிலும் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வர்த்தகர்களாகவும் வணிகர்களாகவும் கைவினை கலைஞர்களாகவும் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பையும் ஒரு தொழிலாக வச்சு செஞ்சுருக்காங்க. பாட்ரிஸ் வீலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. Pottery was practiced using the potter's wheel. It was well fired. Potteries were red in color with beautiful designs in black. The broken piece of potteries have animal figures and geometric designs on it. அதாவது இந்த பாட்ரிஸ், அதாவது மண்பாண்டங்கள்லாம், இந்த மண்பாண்டங்கள் செய்கிற சக்கரத்தோட உதவினால தான் வந்து இதெல்லாம் உருவாக்குறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இந்த மண்பாண்டம் செய்கிற சக்கரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. இந்த மண்பாண்டங்களை எல்லாம் நல்லா தீயில போட்டு நல்லா சுற்றுவாங்க. மண்பாண்டங்கள் வந்து சிவந்த நிறத்தில் இருக்கும், அதாவது ரெட் கலரில் இருக்கும். அதில் பிளாக் கலரில் டிசைன்ஸ் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. இந்த புரோக்கன் பார்ட்ஸ், அங்கே கிடைச்ச ஒரு புரோக்கன் பார்ட்ஸில் வந்துட்டு அனிமலோட ஃபிகரும் அது இல்லாமல் வடிவியல் அமைப்பு ஜாமெட்ரிக்கல் டிசைனும் இருந்துச்சு.
Religious belief. We do not have any evidence pointing to specific deities or other religious practice. There might have been worship of mother goddess, which is concluded based upon the excavation of several female figurines. அதாவது இந்துஸ் பீப்புள் வந்து வழிபாடு மற்றும் அவர்களோட மத நடைமுறைகளை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் நம்மளுக்கு கிடைக்கல. அங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நிறைய பெண் சிலைகள் வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலம் இந்துஸ் பீப்புள் கிடையே மதர் காடஸ் அதாவது தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. Toy culture. Toys like carts, cow with movable head and limbs, clay balls, tiny dolls, a small clay monkey, terracotta squirrel eating a nut, clay dog and male dancer have been found. They made various types of toys using terracotta, which showed that they enjoyed playing. அதாவது பொம்மை வண்டிகள் வந்து நிறைய கிடச்சிருக்கு. தலையும் காலையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சின்ன களிமண் குரங்கு, அது வந்து நட்ஸ் சாப்பிட்ற மாதிரியான மங்கீஸ் வந்து கிடச்சிருக்கு. சுட்ட மண் பொம்மைகள், அணில் வந்து கொட்டை ஒரு நட்ஸை வந்து கொறிக்கிற மாதிரி இருக்கிற பொம்மை, மண்ணால் ஆன நாய் வந்து கிடச்சிருக்கு. டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மேல் ஆணோட சிலை வந்து கிடச்சிருக்குது. சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்கள் வந்து விளையாட மற்றும் பொழுதுபோக்க ஆர்வத்தை காட்டுகிறது. இன்ஃபோபிட்ஸ் பாருங்கள். The earliest form of writing was developed by Sumerians. அதாவது முதல் எழுத்து வடிவத்தை சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. வாட் ஹேப்பன் டு ஹரப்பாஸ். ஹரப்பாங்கிற இந்த சிட்டி வந்து எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன் 1900 BCயில் the Harappan culture had started declining. It is assumed that the civilization met with repeat floods. அதாவது நிறைய வெள்ளப்பெருக்கு வந்திருக்கும். அடிக்கடி என்ன பண்ணியிருக்கோம், வெள்ளப்பெருக்கு வந்திருக்கும். சுற்றுச்சூழல் மாறுபட்டிருக்கும், படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும், இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கும், கிளைமேட் சேஞ்ச் அதாவது காலநிலைகள் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், டீஃபாரஸ்டேஷன் காடுகள் வந்து அழிச்சிருக்கும், இல்லை அப்படின்னா தொற்று நோய் தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பாங்க. இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஹரப்பன்ங்கிற சிட்டி வந்து அழிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து do you know archaeological site at Mohenjo-daro has been declared as a World Heritage Site by UNESCO. நெக்ஸ்ட் ஒன் do you know பாருங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட், a standard tool for archaeologists also known as C14 method. The radiocarbon method uses the radioactive isotopes of carbon called carbon-14 to determine the age of an object. அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னா கதிரியற்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆர்கியாலஜிஸ்டோட ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொருளோட ஏஜை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து C14 அப்படின்னு சொல்லலாம். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா C14 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொருளோட ஏஜ் கண்டுபிடிக்கிறது, இது எந்த காலத்தோட சேர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. General facts about Hindu civilization. It is among the oldest in the world. It is also the largest among 4 ancient civilizations. அதாவது உலகின் மிகவும் பழமையான நாகரிகங்களில் இது ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க.
பழமையான நாகரிகங்கள் வந்து 4 இருக்குது. அதில் பெரும் பரப்பளப்பை கொண்டது தான் இந்து சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் பிளான்ட் சிட்டி ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் சிவிலைசேஷன். அதாவது நன்கு திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு வந்து இந்து சிவிலைசேஷனில் தான் கிடைச்சிருக்கு. த இந்துஸ் ஆல்சோ ஹேட் அட்வான்ஸ்டு சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். அதாவது மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு வந்து இருந்துச்சு. தேர் வாஸ் எ ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். அதாவது பொது சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் பற்றி மேலோங்கிய உணர்வு வந்து இருந்துச்சு அவங்களுக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.